ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மகாலி அமாவாசை 16ஆம் தேதி வருது. புரட்டாசி 16ஆம் தேதி அன்னைக்கு அன்றைய தினம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பம், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, 26ஆம் தேதி விஜயதசமி. சரி, இனி எப்படி இருக்க போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்? இந்த புரட்டாசி மாதம் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. சில பேருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றம் அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக இருக்கும், நன்மை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டின் அதிபதி பார்த்திங்கன்னா நீச்ச நிலையில் இருக்காங்க. அப்போ குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பெண்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். உங்களோட 8ஆம் அதிபதி 10ல் இருக்கார். இது தொழிலில் ஒரு சில கடினமான சூழ்நிலையில் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா கசப்பான ஒரு அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 20, 21 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.